ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். நாம் இந்த சேனலில் வந்து மெக்கானிக்கல் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்ப்போம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வந்து 2 இது பார்ப்போம். ஒண்ணு வந்து என்ன பண்ணோம்னா, டங்கல்லி மெத்தட் யூஸ் பண்ணி நேச்சுரல் ஃப்ரீக்வென்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். 2வது வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆர் வர்லிங் ஸ்பீட் ஆஃப் தி ஷாஃப்ட் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த இதுல பாருங்க, டங்கல்லி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு ஒரு சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம். இந்த சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம்ல 3 பாயிண்ட் லோட் இருக்கு. W1, W2, W3. ஒரு UDL இருக்கு. WSன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இத பீமோட லென்த் வந்து L. ஸோ இதுல என்னன்னா, இந்த 3 பாயிண்ட் லோடால கிடைக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் தான் இந்த 3 டிஃப்ளெக்ஷன் Del1, Del2, Del3. இந்த 3 பாயிண்ட் லோடாலயும் இந்த டிஃப்ளெக்ஷனாலயும் நமக்கு கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஃப்ரீக்வென்சி தான் இங்க FN1, FN2, FN3 நேச்சுரல் ஃப்ரீக்வென்சி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஃபார் தி பாயிண்ட் லோட். இப்போ இந்த FNSன்றது UDLனால கிடைக்கக்கூடியது. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வென்சி டியூ டு தி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் தான் FNS. ஸோ ஃபைனலா நம்ம என்ன வேணும்னா, we going to determine the natural frequency of UDL and point load. ஸோ UDLையும் பாயிண்ட் லோடையும் சேர்த்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை நம்ம எப்படி எழுத போறோம்னா, 1/Fn ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/Fn1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1/Fn2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1/Fn3 ஹோல் ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் பிளஸ் 1/Fns ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணோம்னா, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோம். ஈக்குலிபிரியம் மெத்தட், எனர்ஜி மெத்தட் அண்ட் ரேலேஸ் மெத்தட். ஸோ அதில் ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா Fn is equal to 0.4985 divided by root of del. இப்போ இந்த 3 பாயிண்ட் லோடாலையும் கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லோட் 1னால Fn1 is equal to 0.4985 root of del 1. செகண்டுக்கு வந்து Fn2 is equal to 0.4985 root of del 2. தேர்ட் பாயிண்ட் லோட் Fn3 is equal to 0.4985 divided by root 3. இப்போ UDLோட கிடைக்கக்கூடியது வந்து FNS is equal to 0.5615 divided by root of del S. இப்போ நம்ம நார்மலா வந்து இப்போ இந்த லோட் 1 இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஃபார் டியூ டு லோட் 1 மட்டும் எடுத்துப்போமே. ஸோ 1/Fn1 ஆக்சுவலாக இங்கே வந்து 1/Fn1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு del 1 டிவைடட் பை 0.4985 ஹோல் ஸ்கொயரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதோட ஜஸ்ட் இந்த ஒரு லோடுக்கா பார்த்தோம். இது எல்லாமே நம்ம வந்து 1/1 எழுத போறோம். ஸோ 1/Fn ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு del 1 by 0.4985 whole square plus del 2 divided by 0.4985 whole square plus del 3 divided by 0.4985 whole square plus so on plus del s divided by 0.5615 whole square. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மொத்த டேர்ம்லயும் இந்த மொத்த ரைட் ஹேண்ட் சைட்லயும் நம்ம என்ன பண்ண போறோம், டினாமினேட்டர்ல இருக்க 0.4985 ஹோல் ஸ்கொயரை நம்ம வந்து காமனா எடுக்க போறோம். அப்படி காமனா எடுக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா, 1/Fn whole square is equal to 1/0.4985 whole square into del 1 plus del 2 plus del 3 plus so on plus del s divided by 1.27 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் 0.5615 ஹோல் ஸ்கொயர்ல நம்ம 0.4985 ஹோல் ஸ்கொயரை நம்ம காமனா எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 1.27. ஸோ இப்போ நார்மலா அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிப்போமே. ஸோ Fn is equal to ரெசிப்ரோகேட் பண்றப்போ அந்த ஸ்கொயர் ரூட்லாம் போயிடுச்சுன்னா Fn is equal to 0.4985 divided by root of del 1 plus del 2 plus del 3 plus del s divided by 1.27 நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு இதில் என்ன கிடைச்சிருக்குன்னா, we have determined the natural frequency using Dungerly method for longitudinal and transverse vibration. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆர் வர்லிங் ஸ்பீட் ஆஃப் ஷாஃப்ட் பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஷாஃப்டோட 2 எண்ட்லயுமே ஒரு பேரிங் இருக்கு. ஸோ இப்போ சென்டர் லைன் ஆஃப் தி பேரிங்கும் ஷாஃப்டோட சென்டர் லைனும் கோயின்சைட் ஆச்சுன்னா அந்த ஷாஃப்ட்ல எந்த ஒரு டீவியேஷன்ஸுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு ஷாஃப்ட் இருக்கு, ரெண்டு சைடுமே ஒரு பேரிங் இருக்கு. சென்டர் லைன் ஆஃப் ஷாஃப்ட் when it coincides with the center line of the bearing means then there won't be any deviation in the shaft. ஸோ அதோட அவுட்கம் நமக்கு என்ன கிடைக்கும்னா, அதுல ஃபைனலா வந்து கம்ப்ளீட் ரொட்டேட்டரி மோஷன் ஆஃப் தி ஷாஃப்ட்ன்றது கிடைக்கும். எப்போ இது ரெண்டுமே கோயின்சைட் ஆச்சுன்னா. ஓகேங்களா? இப்போ இந்த ஷாஃப்ட்ல எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு இன்னொன்று வைக்கிறோம், ரோட்டார் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோட்டார்னா என்னன்னா, எனி ரொட்டேட்டிங் எலிமெண்ட், இட் கேன் பி கியர், புள்ளி, ஃப்ளைவீல் அண்ட் சோ ஆன். ஸோ இப்போ ரோட்டார் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த ரோட்டாரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஃப் இட் கோயின்சைட்ஸ் வித் தி ஆக்சிஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் மீன்ஸ் தென் தேர் ஒன்ட் பி எனி இஷ்யூஸ். இப்போ ஒருவேளை அந்த ரோட்டாரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், அந்த சர்டன் டிஸ்டன்ஸ் தான் இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி ஈன்னு சொல்றாங்க. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ஷாஃப்ட்டுக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மெயினா எதனால வருதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடக்ஷன்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா வரலாம், இல்ல ரோட்டாரோட சைஸ் வந்து சர்க்குலர் ஷேப்பா இல்லாம இருந்தா வரலாம். ஸோ வேரியஸ் ரீசன்ஸா இருக்கும்.
ஒருவேள அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரோட்டார் ஒரு சர்டன் எக்ஸென்ட்ரிசிட்டி டிஸ்டன்ஸ் கீழ இருந்துச்சுன்னா, என்ன ஆகும்னா, when the shaft runs, centrifugal force will be created. ஸோ ஷாஃப்ட் சுத்துறப்ப என்ன ஆகும்? ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த ஷாஃப்ட்டை பெண்ட் பண்ணும். ஸோ இந்த ஷாஃப்ட்டை பெண்ட் பண்றப்ப என்ன ஆகுது? நமக்கு அந்த ஷாஃப்ட் சுத்துறப்போ ஒரு சர்க்குலர் ஷேப் இல்லாம ஒரு ஓவல் ஷேப்பா நமக்கு அது தெரியும் ரொட்டேட் ஆகிறப்போ. ஸோ இதுதான் நம்ம மெயின் கான்செப்டே. ஸோ ஒருவேளை ஒரு ஷாஃப்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு சுத்துன்னு இமேஜின் பண்ணிப்போமே. ஸோ அப்போ நமக்கு வந்து அடிஷனல் டிஃப்ளெக்ஷன், இந்த ஒய்ன்றது அடிஷனல் டிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம ஒன்னொன்னா பார்த்துருவோம். எம்னா என்ன? மாஸ் ஆஃப் தி ரோட்டார். ஸ்மால் ஈனா என்ன? இனிஷியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குங்களா, அது வந்து ஷாஃப்ட்லேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் கீழே இருக்கு. ஸோ ஒய்ன்றது ஷாஃப்ட் வந்து அதிகமான ஸ்பீடில் சுற்றுறப்ப என்னாங்கன்னா ஒரு அடிஷனல் டிஃப்ளெக்ஷன் ஏற்படும். ஸோ எஸ்ன்றது ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி ஷாஃப்ட். ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, when the shaft is stationary, the center of gravity of the pulley does not coincides with the center line of the shaft. Due to this reason, the shaft is subject to centrifugal force. This force will bend the shaft. So அந்த centrifugal force என்ன பண்ணுது? ஷாஃப்ட்டை பெண்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஃபர்தர் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் லீட்ஸ் டு தி ஷாஃப்ட் ஃபெயிலியர். ஸோ ஸ்பீட் அதிகமாக அது ஷாஃப்ட் ஃபெயிலியர் ஏற்பட சான்சஸ் இருக்கும். ஸோ the bending of the shaft not only depends upon value of eccentricity but also depends upon speed of rotation of the shaft. This speed is called critical speed. ஸோ அந்த ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆகுதுல, இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி சொல்லலாம், இன்னொன்று வந்து ஸ்பீட் ஆஃப் இந்த ரொட்டேஷன் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி ஷாஃப்ட் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீட்னு சொல்றோம். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்பீட் என்னன்னு பார்ப்போம். The speed at which shaft runs so that additional deflection of the shaft from the axis of rotation becomes infinite. ஸோ ஷாஃப்ட் வந்து அதிகமான ஸ்பீட்ல சுத்திட்டே இருக்கப்போ அங்க டிஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்படும். அந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்னன்னா இது வந்து இன்ஃபினைட்டா கூட போகலாம். எங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் will becomes infinite. ஸோ எஃப்சின்றது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை குறிக்கும், எஃப்ஆர்ன்ற ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை குறிக்கும். ஸோ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆர் ஃபோர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஸோ இந்த ஆர்ன்றது என்னன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, ஆக்சுவலாக இந்த ஷாஃப்ட் வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் இ இருக்கும், அப்புறமா ஒய் அடிஷனல் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இ பிளஸ் ஒய் அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி பிளஸ் அடிஷனல் டிஃப்ளெக்ஷன் தான் இந்த ரேடியஸை குறிக்கும். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர், இந்த ஆருக்கு பதிலாக இ பிளஸ் ஒய். இது வந்து ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஸோ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தா எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ ஒய். ஸோ எஸ்ன்றது ஸ்டிஃப்னஸ் குறிக்கும், ஒய்ன்றது டிஃப்ளெக்ஷன் குறிக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனா வி கோயிங் டு ஈக்குவேட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அண்ட் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஸோ எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ இ பிளஸ் ஒய் is equal to s into y. ஸோ அது கிராஸ் மல்டிப்ளை உள்ள வந்து அந்த பிராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ எம் ஒமேகா ஸ்கொயர் இ பிளஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஒய்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேர்ம் இருக்குல்ல எம் ஒமேகா ஸ்கொயர் இ மட்டும் வச்சுட்டு இந்த ரிமைனிங் டேர்ம் அந்த சைடு கொண்டு போறோம், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். அப்போ கொண்டு போறப்போ எஸ் ஒய் மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் இ இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா இருக்கிறது ஒய் தான். ஸோ அதை காமனா எடுத்துக்கோங்க, ஏன்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் தான் தேவை. ஸோ ஒய்யை காமனா எடுத்துக்கிட்டோம்னா எஸ் மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயரா வந்துடும் இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் இ வரும். ஸோ இந்த ஒய் இருக்குல்ல அதை மட்டும் வச்சுட்டு இந்த டேர்மை வந்து டினாமினேட் கொண்டு வந்துருங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் இ டிவைடட் பை எஸ் மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த இடத்துல இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வி கோயிங் டு டிவைட் பை எம். ஸோ எம் ஆல் டிவைட் பண்றப்போ ஒமேகா ஸ்கொயர் இ டிவைடட் பை எஸ் பை எம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இந்த எஸ் பை எம் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஈக்குலிபிரியம் மெத்தட் ஆகட்டும் இந்த எனர்ஜி மெத்தட் ஆகட்டும் அதில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஒமேகா என் வந்து நம்ம ரூட் ஆஃப் எஸ் பை எம் எழுதுவோம். ஸோ ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் பை எம்னு வரும். ஸோ ஜஸ்ட் வந்து எஸ் பை எம்க்கு பதிலாக இங்கே இருக்க எஸ் பை எம்க்குள்ள வி கோயிங் டு ரீப்ளேஸ் பை ஒமேகா என் ஸ்கொயர். ஸோ அப்படி பண்ணுறப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இ டிவைடட் பை ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ப்ரீவியஸாக இருக்க டேர்ம் வந்து நம்ம வந்து த்ரூ அவுட் பை ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இ, அங்கே ஒமேகா ஸ்கொயர் போயிடுது, இ டிவைடட் பை ஒமேகா என் ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 ஆகிடும். இப்போ எப்போ நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது, எப்போ நெகட்டிவாக இருக்குன்னா, ஸோ வென் ஒமேகா is greater than omega n means when omega greater than omega n means the deflection y will be negative. When omega is lesser than omega n means then deflection will be positive. So plus or minus sign நம்ம போட்டுப்போம். So y is equal to plus or minus e divided by plus or minus நம்ம கிடைக்கக்கூடியது வந்து ஒருவேளை எது கிரேட்டரா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வேல்யூமே கிடைக்கும். ஸோ y is equal to plus or minus
E divided by omega n square by omega square minus 1. ஸோ நார்மலாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒமேகா சி வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம கடைசியில் சொல்ல போகிறோம். ஸோ ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என். நம்ம இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஒமேகா சின்றது என்னன்னா, நம்ம நார்மலாக வந்து இந்த ஃபார்முலா 2πn/60 படிச்சிருப்போம்ல. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60. அது வந்து ரெவல்யூஷன் பர் மினிட். இது ஆக்சுவலாக ரெவல்யூஷன் பர் செகண்டாக இருக்கும். ஸோ என்சின்னு இருக்கு வந்து நம்ம வந்து என்னோட ஷாஃப்டோட ஸ்பீடு வந்து நம்ம வந்து மினிட்ல வச்சோம்னா டிவைட் பை 60 பண்ணுவோம். இங்க செகண்ட்ஸ்ல வைக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் டைரக்டா ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு 2πnc வரும். இது ஏன் வந்து டிவைடட் பை 60 வரலாம், இங்க வந்து நம்ம ரெவல்யூஷன் பர் செகண்ட்ஸ் தான் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஸோ ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் பை எம். ஸோ ஆஸ் வெல் அஸ் ஒமேகா என் ஸ்கொயர் எஸ் பை எம் இஸ் ஈக்குவல் டு ஜி பை டெல்னு வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஃபைனல் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒமேகா என் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் எஸ் பை எம் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஜி பை டெல். இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஈக்குலிபிரியம் மெத்தட்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒமேகா சி ஒமேகா என் ஈக்குவல் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ ஒமேகா சி இஸ் ஈக்குவல் ஒமேகா என் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஜி பை டெல். ஸோ ஒமேகா சி நம்ம எப்படி எழுதுவோம்னா 2πnc எழுதுவோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி வந்துச்சுன்னு. 2πnc எழுதுவோம். ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ரூட் ஆஃப் ஜி பை டெல். இப்போ இந்த என்சின்றது கிரிட்டிக்கல் ஸ்பீட். ஸோ என்சி இஸ் ஈக்குவல் டு 1/2π ரூட் ஆஃப் ஜி பை டெல். ஸோ இதை ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா என்சி இஸ் ஈக்குவல் டு 0.4985 டிவைடட் பை ரூட் ஆஃப் டெல். ஸோ இது வந்து யூனிட் வந்து ஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெவல்யூஷன் பர் செகண்ட்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்பீட் வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் ரெவல்யூஷன் பர் செகண்ட்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கிடைச்ச நமக்கு வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீடும் நம்மளோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே சேம். ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் longitudinal transverse vibration is equal to critical speed or whirling speed of the shaft. So when the center of gravity lies between center line of the shaft and center line of the bearing, and E value taken as negative. On the other hand, the rotor does not coincide between the center line of the shaft and center line of the bearing. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நமக்கு கிடைச்ச நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் longitudinal வைப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் தி ஷாஃப்ட். இது ரெண்டுமே சேம் தான் நமக்கு. ஸோ எஃப்என் நீங்க என்ன நினைச்சுன்னா எஃப்என் இஸ் ஈக்குவல் டு என்சி, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. Please do subscribe to my channel Mechanical Motivator and press the bell icon. ஸோ அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க பார்க்க முடியும். Thanks for watching this video. Have a great day.